உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பனானாவை வச்சு செய்யக்கூடிய பனானா பால்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸு. இதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்து இருந்ததுனாலும் ஓகே தான். அடுத்து 1/2 கப் சர்க்கரை, இது கூட 2 ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பவுடர் பண்ணிட்டு இதை ஓரமாக வச்சிடலாம். அடுத்து ஒரு பேனில் 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் நம்ம நெய் விட்டுக்கலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த வாழைப்பழத்தை உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 to 3 minutes நல்லா வதக்கி எடுத்துட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சர்க்கரை பவுடரை உள்ளே சேர்த்துடலாம். இதையும் ஒன்ஸ் கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருப்போம். இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததும் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்துட்டு இந்த மஞ்சத்தூளோட பச்சை வாசனையெல்லாம் போக வரைக்கும் பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு இதை இறக்கி ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இதை லைட்டாக ஆற வச்சிடலாம். கை பொறுக்கிற சூடு வந்ததும் இது கூட 1 கப் அரிசி மாவு சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பவுலில் ஒட்டாமல் வரணும். உங்களுக்கு மாவு தேவைப்பட்டால் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இதிலிருந்து சின்ன சைஸ் இந்த மாதிரி எடுத்துட்டு இதை உருண்டையாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலையும் நம்ம உருண்டைகளாக செஞ்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி. அடுத்து பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சூடு பண்ணி நம்ம இதை ஒன்றொன்னா உள்ளே சேர்த்துடலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ஒரு மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம பொரிச்சு எடுக்கணும். ஹை ஃப்ளேமாக இருந்தால் சீக்கிரம் செவந்துடும், உள்ளே வேகாது. ஒரு சைடு வெந்ததும் நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கலாம். பாருங்க, 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான ஒரு பனானா ஸ்வீட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.